அதே போல இப்போ வியாபாரம் தடையாவே இருக்கு, அது செழிப்பா வரணும், அது மேல வரணும் அப்படின்னு. அதே போல இந்த வியாபாரத்துல நிறைய போட்டி இருக்கு, 10-15 கடை ஒரே கடையா இருக்கு, போட்டியா இருக்கு அப்படின்றதால சரி, இல்லை உங்க வியாபாரம் சரி நடக்கூடாது அப்படின்னு ஏதாவது செய்வேன்னு வைக்கிறாங்க, இதை கெட்டது பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றேன். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. உங்களுடைய வியாபார ஸ்தலம் அந்த இடத்துல, ஆஃபீஸ் ஆர் உங்களுடைய இடத்துல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணி ஒரு 5 எலுமிச்சம், புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை பாதியா வெட்டுங்க. ஓகேங்களா? 5 வெட்டினா 10 பீஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அது இல்லாம கொஞ்சம் அது ஒரு தட்டில் வைங்க. வெண்கடுகு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைங்க. மிளகு, ஓகேங்களா, ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்து வைங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படி அள்ளி உங்க பிசினஸ் பண்ற இடத்துல இப்படி தூணாமல தூவி போட்டுருங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பெரிய ரூம் இருக்குன்னா அந்த ரூம் தூவிடுங்க. தூவிட்டு இதை செய்ய வேண்டியது ஈவினிங் செஞ்சுட்டு கடையை மூட்டை லாக் பண்ணி கூட திரும்ப திறக்கக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். மறுநாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, திறந்த உடனே முதல் வெளியே நீங்களே அதை பெருக்கி எடுக்கணும். வெளியால விடாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க. அது சிறப்பு. இல்லைன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இதை தப்பாக எடுத்துக்காத யார் இருக்கா அவங்களை பெருக்கி எடுக்க சொல்லுங்க. எடுத்து மொத்தமாக அள்ளிடுங்க. அள்ளிட்டு உங்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஏதாவது ஒரு எடுத்துகிற போய் ஒரு சின்ன மண் சட்டியோ ஏதாவது ஒன்று வச்சு அதை வச்சு எரிச்சிருங்க. ஓகேங்களா? ஆனால் எரிக்கும் போது கெரசின், மண்ணெண்ணெய் கெரசின் யூஸ் பண்ணக்கூடாது, பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெய்யோ எண்ணெயோ வேற ஏதாவது வச்சு நீங்கள் இதை பற்ற வச்சு எரிச்சிடலாம். இப்படி எரிச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் அழிச்சிடும். உங்கள் இடமே பயங்கர பலமான இடமா மாறிடும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். எல்லா நெகட்டிவும் காலி பண்ணிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் போயிடுச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் தான் இல்லையா? அதுதான். ஓகேங்களா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். அகம் பிரம்மாஸ்மி. சாய்ராம்.